Hello students, welcome to Kishore Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2025க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நம்ம 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ரோமன் லெட்டர் 5ல் உள்ள 24 பாருங்கள். ரைட் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் எழுதணும். அசெண்டிங் ஆர்டர்னால் உங்களுக்கு தெரியும், ஸ்மால் நம்பர் டு பிக் நம்பர். டிசெண்டிங்னா அப்படி ஆப்போசிட்டாக பிக்கஸ்ட் நம்பர் டு ஸ்மாலஸ்ட் நம்பர் எழுத போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி ரேஷனல் நம்பர்ஸில் கொடுத்துருந்தாலே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது டினாமினேட்டரை என்ன பண்ணணும், சேம் ஆக்கணும். அது பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். இது உங்கள் புக்கில் எங்கே இருக்குன்னா எக்ஸசைஸ் 1.1 சம் 10ல் ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா ரேஷனல் நம்பர்ஸையும் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு -5/12 இருக்குது. இது வேறு எந்த டேபிள்லையும் காமனாக வராது, இதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இது அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு -11/8ஐயும் அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது, கேன்சல் எதுவும் பண்ண முடியாது, அதுவும் அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு -15/24ல் இது ரெண்டுமே எந்த டேபிளில் வரும்னா 3 டேபிளில் வரும். அப்போ 5 3s are 15, 8 3s are 24. அப்போ இப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா சம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது -5/8. இதை நான் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் மாற்றி -5/8ன்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு -7/9 -9 இருக்குது, இதை எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு -7/-9 இந்த மாதிரி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மைனஸ் வந்ததுன்னா கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகி உங்களுக்கு பாசிட்டிவில் ஆன்சர் வந்துடும் 7/9. அதே மாதிரி டினாமினேட்டரில் மட்டும் இப்போ 1/-2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது அப்படி மேலே நியூமரேட்டருக்கு போயிடும். கீழே டினாமினேட்டரில் மைனஸ் வச்சு எழுதக்கூடாது. அப்போ -1/2 அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 12/36 எப்படி எழுதிக்கலாம்னா எந்த டேபிளில் வரும்னா 12 டேபிளில் 112 is 12, 3 12s are 36. அப்போ 1/3 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கலாம். -5/12 -11/8 -5/8 7/9 1/3 அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதுனதெல்லாம் எழுதியாச்சு. இப்போ எல்சிஎம் எடுங்க. என்னதுலாம் 12 8 8 9 3. இதுக்கு நம்ம காமனாக எல்லா டேபிள்லேயும் வராது, என்னதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 3 டேபிளில் போடுறேன். அப்போது 4 3s are 12, 8 அப்படி தான் எழுதணும். ஏன்னா 3 டேபிளில் 8 வராது, இந்த 8ஐயும் அப்படி எழுதிக்கோங்க. 9 வரும். 3 3s are 9, 1 3 is 3. நெக்ஸ்ட்டு என்ன டேபிளில் போடலாம், அதே 3. இந்த 4 8, 8 இதெல்லாம் 2 டேபிளில் தான் வரும். அதனால் அதை அப்படியே எழுதிக்கோங்க. 3 வந்து 1 3 is 3, இந்த 1 அப்படி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னது 2 டேபிளில் போடலாம். நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் எழுதுகிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. (4, 8, 8, 1, 1). இதை 2 டேபிளில் போடுறேன். அப்போ 2 2s are 4, 4 2s are 8, 4 2s are 8, 1, 1. நெக்ஸ்ட்டும் 2 டேபிளில் 1 2 is 2, 2 2s are 4, 2 2s are 4, 1 1. நெக்ஸ்ட்டும் 2 1, எல்லாமே 1 ஆயிரும்.
இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் என்ன வரும்னா ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய 3 × 3 நெக்ஸ்ட்டு 2 × 2 × 2 இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 3s are 9. நெக்ஸ்ட்டு இதை 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 9 × 8, 9 8s are 72. இதுதான் எல்சிஎம். இந்த 72வை தான் நம்ம டினாமினேட்டரில் வர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு -5/12 எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ரேஷ்னல் நம்பர் எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்ன வரணும், 72 வரணும். அப்போ 12 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 72 வரும்னா 6. 12 6 are 72, 5 6 are 30. இந்த மைனஸ் இருக்கா, அது அப்படி போட்டுருங்க. மல்டிப்ளிகேஷனில் மைனஸும் ப்ளஸ்ஸுன்னா மைனஸ். அப்போ -30/72. நெக்ஸ்ட்டு நம்பர் பாருங்கள். -11/8க்கு போடுறோம். இதுவும் 72 வரணும். இப்போ 8 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 72 வரும். 8 9s are 72, 11 9s are 99, -99. இப்போ நம்ம 2 ரேஷ்னல் நம்பருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து 3 இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதுகிறேன். -5/8க்கு 72 வரணும். அப்போ என்ன போடணும்னா 8 கூட 9 8s are 72. இதுவும் 9. அப்போ 9 5s are 45. -45. நெக்ஸ்ட்டு 7/9 72 வரும். 9 8s are 72. கீழே டினாமினேட்டரில் என்னது போடுதமோ அதே தான் நியூமரேட்டர்லேயும் போடணும். 7 8s are 56. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு நம்பருக்கு 1/3. 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 72 வரும்னா 24. அதே 24 தான் மேலேயும். 124 is 24. இப்போ 5 ரேஷ்னல் நம்பர்ஸுக்கும் நம்ம டினாமினேட்டர் சேம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிடலாம். இதில் அசெண்டிங் ஆர்டரில் வந்து ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எதுனா மைனஸில் எது பெரிய நம்பரோ அதுதான் சின்ன நம்பர். அதை நம்ம கண்டுபிடிச்சி வச்ச -99/72 தான் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர். மைனஸில் எது பிக்கர் நம்பரோ அதுதான் சின்ன நம்பர். நெக்ஸ்ட்டு -45/72. நெக்ஸ்ட்டு -30/72. அடுத்து 2 பாசிட்டிவ் நம்பர் இருக்குது. அதில் சின்ன நம்பர் வந்து 24/72. நெக்ஸ்ட்டு 56/72. அவ்வளோதான். அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. இதுக்கு ஈக்குவலாக நம்ம என்னது கண்டுபிடிச்சி வச்சோமோ 99 வந்து எதுக்கு வந்துச்சுன்னா -11/8க்கு வந்துச்சு. அதே மாதிரி -45 எதுக்கு வந்ததுன்னா -5/8. இந்த மாதிரி இதுக்கு ஈக்குவலண்ட்டுக்கு இதில் என்ன ரேஷ்னல் நம்பர் வந்துச்சோ அதை எழுதிக்கோங்க. இதே அப்படி பேக்கில் எழுதுனா இந்த 56 அப்படி பேக்கில் எழுதுனா நம்மளுக்கு என்னதுன்னா டிசெண்டிங் ஆர்டர். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் அப்படியே ஆப்போசிட்டில் எழுதிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன வரும்னா 7/9 வரும். நெக்ஸ்ட்டு 1/3 -5/12 -5/8 -11/8. இதுதான் லாஸ்ட் ஆன்சர். அவ்வளோதான் அந்த சம். இதில் நம்ம ரேஷ்னல் நம்பரில் கேட்டிருந்தாலே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டரை சேம் பண்ணணும். இது எந்த ரேஷ்னல் நம்பராக இருந்தாலும் சரி தான், இப்படி தான் பண்ணணும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.